வணக்கம். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவா இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் மருண் குர கலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா. பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். 2 தினமும் நல்வாழ்த்துக்கள் நம்ம நேர்களுக்கும் சொல்லணும் இல்லையா? ஆமா, உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அந்த வார்த்தையை சொன்னதான் எல்லாருக்கும் ஒரு ஜாலி வருது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா காணும் பொங்கல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்ன டக்குன்னு சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுவாக காணும் பொங்கல்னா பெரியவங்களை போய் பார்க்கணும். அதாவது யாரெல்லாம் வருஷம் ஃபுல்லா போய் பார்க்கலாம் அவங்க எல்லாம் பார்க்கணும். சொந்தக்காரங்களெல்லாம் போய் பார்க்கணும். இயற்கை இடங்களுக்குலாம் போயிட்டு வீட்டுல இருந்து அந்த கட்டிட்டு போன பலகாரம்லாம் எடுத்துட்டு போயிட்டு நல்லா பார்த்துட்டு டயர்ட் ஆயிட்டு நிழல்ல உட்காந்து சாப்பிட்டு பிளாஸ்டிக் குப்பெல்லாம் அங்கேயே போடாம திருப்பி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துரு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நானே பொதுவா எங்க வீட்டுக்கிட்ட இருக்க உயிர்காட்சி சாலைக்கு போவேன்னா பாத்துக்கோங்களேன். வழக்கமா காணும் பொங்கல் அன்னைக்கு குயில் மயில்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு உங்களை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயம் தானே. இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க, அப்டேட் ஆயிருக்கீங்க அப்படின்னு கோர்வே ஏதோ சொல்லிட்டேன் நானு. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க வருண். ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை புதுசா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது எங்க தாத்தாக்கு தெரிஞ்ச விஷயம், எங்க அப்பா மறந்த விஷயம், எனக்கு சுத்தமா தெரியாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா நம்மளோட வழக்கத்துல. அதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா எல்லா பண்டிகைகளுக்குமே சரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரண காரியங்கள் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கொண்டாடுறதும் இல்லை, அனுசரிக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த பொங்கல் திருநாளுக்கு குறிப்பா இன்னைக்கு திருவள்ளுவர் தினம், காணும் பொங்கல் இல்லையா? இதோட சிறப்பு என்ன, இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நாம மறந்து போயிருக்கோம் அப்படிங்கறத சொல்றதுக்காக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் நம்ம ஸ்டுடியோக்கு வராங்க. நிச்சயமா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அதை நம்ம ஒரு கேலண்டர்ல பார்த்துட்டு இருந்தோம். பள்ளி பருவத்தில் இருக்கிறப்போ இல்லை கல்லூரியில் இருக்கிறப்போ அந்த கேலண்டர்ல அந்த 3 தினம் போட்டிருக்கோம் அந்த ஒரே நாள்ல. ஆனா இப்போ பொதுவா ஏதோ ஒரு ஹாலிடேப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஆயிடுச்சு. அண்ட் வருஷம் ஆக ஆக பாத்தீங்கன்னா வழக்கத்துல நிறைய பேருக்கு மெமரியில இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்டை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு முத்திரையை கத்துக்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுநீரக கற்களுக்கான ஒரு தீர்வு. இப்போ நமக்கு சிறுநீரக கற்கள் அப்படின்ற அந்த நோய் இருக்குது அப்படின்னா என்ன விதமான அறிகுறிகள் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல அடி வயிற்றில் வலி இருக்கும். அடிவயிறு அப்படின்னா நம்மளுடைய தொப்புள் பகுதியில் வலி இருக்கும். பக்கவாட்டில் வயிற்றினுடைய பக்கவாட்டில், அதாவது இந்த 2 பக்கமும் அப்படியே வலி இருக்கும். கீழ் இடுப்பு உளைச்சல் இருக்கும். வாந்தி, குமட்டல் அந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். சிறுநீர் போகும்போது அதிக வலியோடு போகும். சில சமயம் இந்த வலியோடு நம்ம முக்கி சிறுநீர் கழிக்கும் பொழுது ரத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது 2 அறிகுறிகளும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா லேசாக ஜுரம் வர மாதிரி, குளிர் காய்ச்சல் இருக்கிற மாதிரி அப்பப்போ நமக்கு வந்து போகும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா சிறுநீரக கற்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த சிறுநீரக கற்கள் இருக்கிறது இன்றைக்கி நம்மளுடைய உணவு பழக்கத்தில் சாதாரணமாக ஆயிடுச்சு. கழிவுகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்க்குறோம். அதில் 3 விதமான கழிவுகளை நம்மகிட்டேருந்து வெளியேற்றணும். ஒன்று திடக்கழிவு, இன்னொன்று திரவக்கழிவு, 3வது காற்றுக்கழிவு. இதில் இந்த திரவக்கழிவு அப்படின்றது தான் நம்ம இந்த கற்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனை வருது. திரவக்கழிவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 முறை நம்ம சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. இந்த முறையில் ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சுன்னா கூடுதலும் குறைதலும் நோய் என கொள்ள வேண்டும். ஆக அடிக்கடி சிறுநீர் கழித்தாலும் அது வேறு விதமான நோய். சிறுநீர் கழிக்காமல் இருந்தால் இந்த மாதிரியான கற்கள் போன்ற நோய்கள் வரும். இப்போ நம்ம இந்த குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். அவங்க பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் போய் சிறுநீர் கழிக்கிறதுக்கு ஒரு சுபாவம் காரணமாகவோ அல்லது சுத்தம் இல்லை அப்படின்ற ஒரு காரணமோ ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அந்த பழக்கத்துக்கு அவங்க ரொம்ப தடையாக இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு அடி வயிற்றில் வலி வருது, சிறுநீர் கற்கள் வந்துடுது. இதெல்லாம் நம்ம பழக்கத்தினால் ஏற்படக்கூடியது. இதை நம்ம அவங்ககிட்ட சொல்லி தான் சரி பண்ணணும். ஆனால் பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாகவோ அல்லது பயணம் நிமித்தமாகவோ சிறுநீர் கழிக்க வேண்டிய தூண்டுதல் வந்த பின்பும் சிறுநீர் கழிக்காமல் இருப்பது நமக்கு கற்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 2வது, இன்றைக்கு எந்த உணவு எடுத்தாலும் உப்பு அதிகமாக இருக்குது. இந்த உப்பை அதிகமாக சேர்த்துக்கிறது, ஊறுகாய்கள் அதிகமாக சாப்பிட்றது மூலமாக நமக்கு இந்த கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் இந்த நோய் வருவதற்கு காரணம் இருக்குது. இப்படி காரணங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இன்றைக்கு நம்ம உணவு பழக்கத்திலும் சரி நம்மளுடைய வாழ்க்கை முறைகளையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டோம். அதனால் வராத நோய்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தீர்வுகள் நம்மகிட்ட இருக்குது. அதனால் நம்ம தைரியமாக இருக்கலாம். சிறுநீரக கற்களை எளிமையாக எப்படி நம்ம கையாளுவது அப்படின்றதுக்கான ஒரு அருமையான ஒரு தீர்வு இது. 3 முத்திரைகளை நம்ம கவனமாக வச்சுக்கணும். ஒன்று முத்தராசி முத்திரை, 2வது சூரிய முத்திரை, 3வது அபான முத்திரை அப்படின்ற 3 முத்திரைகளையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். என்னென்ன முத்திரைகள் அப்படின்றத பார்த்துட்டோம். அதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல் முத்திரை முத்தராசி முத்திரை. நம்மளுடைய 2 கைகளிலுமே மோதிர விரலும் சுண்டு விரலையும் மடித்து அப்படி உள்ளங்கையில் அப்படி வைக்கிறீங்க. மோதிர விரலும் சுண்டு கையும் மடித்து இப்படி வச்சுட்டு
பெருவிரலை கொண்டு வந்து 2 விரல்களிலையுமே பெருவிரல் பட வேண்டும். பாருங்கள், இந்த மாதிரி 2 விரல்களிலுமே பெருவிரல் வந்து இப்படி தொட்டுட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். மற்ற 2 விரல்களையும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும். இந்த முத்திரைக்கு பெயர் முத்ராசி முத்திரை. இது முதல் 20 நிமிடம் செய்ய வேண்டும். இரண்டாவது செய்யக்கூடிய முத்திரை சூரிய முத்திரை. உங்களுடைய மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சு பெருவிரல் அதன் மேலே வச்சு மற்ற 3 விரல்களையும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். இது வந்து 2வது முத்திரை. 3வது முத்திரை அபான முத்திரை. இந்த அபான முத்திரை வந்து நடுவிரலும் மோதிர விரலும் பெருவிரல் நுனியோடு சேர்ந்து ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்க வேண்டும். மற்ற 2 விரல்களையும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். இந்த முத்திரைக்கு பேர் வந்து அபான முத்திரை. ஒவ்வொரு முத்திரையும் 20 நிமிடம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். இப்போ நம்ம இந்த 3வது முத்திரை செய்து முடித்த உடனேயே வலி இல்லாமல் நமக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உந்துதல் வந்துடும். ஆக இது தொடர்ந்து நமக்கு எப்போல்லாம் வலி வருதோ அப்போல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும். இந்த முத்திரைகள் எல்லாமே சிறுநீரக கற்கள் கரைவதற்கு உதவியாக இருக்கும். இது வந்து நமக்கு வராமல் தடுப்பதற்கு தொடர்ந்து வாழைத்தண்டை வந்து வாரத்தில் ஒரு நாள்னாச்சும் நம்ம உணவில் பயன்படுத்துவதன் மூலமாக எந்த விதமாக இருந்தாலும் சரி, அதை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், அல்லது சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், அல்லது சாறு எடுத்து நம்ம வந்து குடிக்கலாம். எப்போவுமே இந்த வாழைத்தண்டு சேர்க்கும்போது கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு சேர்த்து செய்கிறது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகம் செய்யும். இதை தவிர இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, எப்போவுமே சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நிறைய தண்ணீர் குடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கழிவுகள் வந்து உடம்புலேருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிப்பது தவறான பழக்கம். சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து தேவையான அளவு அல்லது தேவைக்கு அதிகமாகவே நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம். அப்படி குடிக்கும் பொழுது கழிவுகள் வந்து விரைவில் வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். மலச்சிக்கல் வாழ்க்கையில் வரவே வராது. அதே போல் சிறுநீரக சம்பந்தமான கற்களோ நோய்களோ வராமல் நம்மளை காப்பாற்றும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம குறிப்பெடுக்கிறது எதுக்காக அப்படின்னா, நலமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் அமைத்து கொள்வதற்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படின்றது தான். இன்றைக்கும் இந்த பாக்கியம் எனக்கு தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து எல்லாருமே வெளில போய் சுற்றிட்டு இருக்கிறப்போ நான் மட்டும் இந்த மக்களுக்காக ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து இன்றைக்கும் வேலைக்கு வந்திருக்கேன் இல்லையா? இங்க நான் வந்து எங்கேயோ மறைஞ்சு போயிட்டேனா? நானும் தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, நான் வந்து ஒரு 4 இடம் சுற்றுறேன். நீங்கள் ஏதோ என்னை பார்த்தா உங்களை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு தேட்டருக்கு போய் புதுப்படம் பார்க்குற மாதிரி இருக்கீங்க. அப்படிதான் உங்களுக்கு தோணுதா? நான் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அழகாக பொங்க பானெல்லாம் வச்சு அடுப்புலலாம் வந்து நாங்கள் பொங்கல்லாம் வந்து கொண்டாடணும். அது ஃபர்ஸ்ட் நாள் வர வெண்பொங்கலுக்குங்க. இது 3வது நாள்ல, அதனால தான் நான் வந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பாத்தீங்கன்னா வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயில்ல திருவிழா எல்லாம் நடந்தது, கரகாட்டம் எல்லாம் பண்ணாங்க. நாங்க ஜாலியா போய் அங்க எல்லாம் கலந்துக்கிட்டோம். கரெக்டா சொன்னீங்க. அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இன்னும் நம்ம மிஸ் பண்ணாம நம்ம பண்பாட்டுல ரொம்ப ஒட்டி இருக்க ஒரு விஷயத்தை வருஷம் வருஷம் கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மறந்து போயிடக்கூடாது. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீல் பண்ண போறோம். நிறைய ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிறோம். நீங்களும் வந்து ஏதாவது ஒரு வேலை இருந்தா முடிச்சுட்டு வந்துருங்க. இது உங்க ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வை. வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய வை நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வரும் கூட காணும் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினத்துல வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். காணும் பொங்கல் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு வந்து யோசிச்சா ஒரு காமன் டெஃபினேஷன் இருக்கு இல்லையா? இந்த ஒரு நாள்ல வந்து எல்லாரும் வெளியூர் போய் வந்து சுத்தி பார்ப்பாங்க. ஸோ காணும் பொங்கல் அப்படிங்கிறதா இதுக்கான ஒரு டெஃபினேஷனா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குல்ல. ஆமா, இது வரைக்கும் நம்ம அது மாதிரி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல அமர்ந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் கிட்ட பேசி வந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க போறோம். ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் கிட்ட பேசி வந்து நிறைய விஷயங்களை இங்கே அமர்ந்து காண்ற மாதிரியான அனுபவம் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். கவிஞர் பிரைசோடன் ஐயா வந்திருக்காரு. மிக்க நன்றி ஐயா வந்திருக்கு. எனக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி வாழ்க, 100 ஆண்டு வாழ்க. மிக்க நன்றி ஐயா. உங்களுக்கும் எங்களுடைய டீம் சார்பா வந்து பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து காணும் பொங்கல்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ தொடக்கத்துல வந்து காணும் பொங்கலை பத்தின உங்களுடைய டெஃபினேஷன் என்னன்னு சொல்லுங்க ஐயா. என்னுடைய டெஃபினேஷன்ல முன்னோடிகள் சொன்னது என்னன்னா, ஒரு பல்வேறு வாழ்வியலுக்காக பல்வேறு இடங்களில் பிரிஞ்சிருப்பாங்க. அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு சூரியனுக்கு, அதாவது தமிழர்களுக்கு வந்து நன்றி உணர்வுகள் அதிகம். அதனால் தனக்கு வாழ்வியலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வணங்குதல் அப்படின்னு ஒரு முறை. அதனால் நாம் உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருந்த சூரிய வணக்கம், அதுதான் கதிரவன் பொங்கல்ங்கிறது முதல் நாள் பொங்கல். 2வது நாள் நம்முடைய விவசாயம் தழைக்க உழைத்த அந்த கால்நடைகளுக்கும் பால் தருகின்ற ஆடு மாடுகளை எல்லாம் போற்றுதல்ங்கிற ஒரு நிகழ்வு. 3வது இந்த தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை நமக்கு யாரெல்லாம் முன்னெடுத்து கொடுத்தாங்களோ அந்த முன்னோடிகள்னு சொல்லுகின்ற பாட்டன் பூட்டன் தாத்தா பாட்டி இவர்களே காணும் பொங்கல் தான் அது. மற்றவர்களை நீங்கள் ஊரை சுற்றி காணும் பொங்கல்னு இல்லை. காணும் பொங்கல்னால் அவர்களுடைய சென்று அவர்களுடைய காலில் பாதம் பணிந்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுதல். அப்புறம் நான் சார்ந்தது தஞ்சாவூர் மாவட்டம். அங்கே அதை கன்னி பொங்கல் என்று சொல்லுவார். பெரும்பாலும் அப்பொழுது வாழ்வியல் வந்து அந்த
பருவமடைந்த பெண்கள் அதிகமாக பகல் நேரங்களில் வெளி தலையை காட்ட மாட்டார்கள். அப்போ இந்த ஒரு நாளில் அவர்கள் புத்தாடை அணிந்து அந்த ஒரு அரிசியெல்லாம் சர்க்கரையோடு கலந்து தேங்காயெல்லாம் கலந்து அதை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வயதொத்த தோழிகளோடு ஆற்றுக்கு சென்று அவர்கள் கும்மி அடித்து ஆடி பாடி மகிழ்ந்து அவர்கள் பார்ப்பார்கள். அப்பொழுது தான் அவர்களுக்கு சமூகத்தில் அவர்கள் பருவமடைந்து விட்டார்கள், மணநாளுக்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள்ங்கிற ஒரு அறிவிப்பு செய்கின்ற நிகழ்ச்சி தான் இந்த காணும் பொங்கல். அதில் ஒரு ஆடவர்கள் அந்த பெண் எனக்கு ஏற்றவளாக இருப்பாளோ, அவள் கூட வெக்கப்பட்டு இவன் எனக்கு ஏற்றவனாக இருப்பானோ அப்படிங்கிற ஒரு அதனால் அது எங்கள் பகுதியில் கன்னிப்பொங்கல் என்றும் சொல்லுவார். ஓகே, உங்ககிட்ட நான் டெஃபினேஷன் கேட்டதுக்கு இதுதான் என் காரணம். ஏன்னா காணும் பொங்கல் அப்படின்னா பீச்சுக்கு போகிறதும் தியேட்டருக்கு போகிறதும் இல்லை வெளியில் ஊர் சுற்றி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி மட்டுமே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது அதுக்கான ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புரியுது இல்லையா? நிச்சயமாக. ஆனால் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வர செய்திகள்லாம் எப்படி இருக்கும்னா செய்தித்தாள்களில் அதாவது எல்லாருமே உஷார் நிலையில் வச்சுருக்காங்க பொதுமக்கள் கூடும் இடங்களில். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வண்டலூர் ஜூவில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அதிக கூட்டம் வருது நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அந்த வழக்கத்தை நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி பொதுவாக நம்ம வழக்கத்தை மாறி சினிமா பார்க்கறதுக்கு இந்த நாள் அப்படிங்கிற மாதிரியே நம்ம நினைவில் வச்சுட்டோம். ஸோ எப்படி இதெல்லாம் மறைஞ்சு போச்சு, எப்படி இந்த வழக்கம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, இப்போ நீங்கள் உலகமயமாக்கலில் உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, விவசாயம் மட்டுமே வாழ்வியல் அடிப்படை ஆதாரத்துக்கு போதுமானதாக இல்லை. கால மாற்றங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அப்போ நான் சார்ந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் நன்னிலம். அப்போது 1 ஏக்கர் நிலம் என்பது 1 லட்சம் ரூபாய்க்கு ஒருவன் அங்கே வாங்கியிருக்கிறான்னு வச்சுக்குவோம். நாங்கள் காலில் செருப்பணிந்து வயலுக்கு செல்ல மாட்டோம். ஏன்னா அது பூமி தாய் என்று நினைப்போம். அது நான் அதை போற்றி அதை மகிழ்வது எனக்கு பரம்பரையாக சோறு போட்ட நிலம்னு நினச்சோம். அதில் ஒரு பிரிவினர் என்ன நினச்சாங்க, சென்னையில் ஒரு கிரவுண்டு விலைன்னா அங்கே என்ன விலை, அங்கே இருக்கக்கூடிய 1 ஏக்கர் நிலத்தை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றுட்டு சென்னையில் புறநகர் பகுதியில் 4 கிரவுண்டு வாங்குறாங்க. அப்போ 4.25 ரூபாய்க்கு 4 கிரவுண்டு வாங்கக்குள்ள கால மாற்றங்கள் விளைவு வரல, அது 4 கோடியாக ஆகுது. 4 கோடி ஆனோன்னா வங்கியில் அதை நிரந்தர வைப்பு தொகையை வைத்துக்கொண்டு அடிப்படை பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறார். அது பொருளாதார சிந்தனை சரியாக இல்லையாங்கிறத காட்டிலும் புனிதத்தை போற்றுவதனால சில நேரங்களில் பொருளாதார பின்னடைவும் ஏற்படுகிறது. இது யதார்த்த உண்மை. அப்புறம் வேலை வாய்ப்புகள், இளைஞர்கள் அல்லது மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக எல்லா இளைஞர்களும் அங்கு பணிபுரிய முடியாது. அப்புறம் படித்த இளைஞர்களுக்கு சேத்துல இறங்குறது, நாங்கள் பாட்டில் எழுதலாம், நீங்கள் சேத்துல கையை வைக்கலைன்னா நாங்கள் சோத்தில் கையை வைக்க முடியாதுன்னெலாம் சொல்லாமல் ஒழிஞ்சு யதார்த்த உண்மை என்னென்னா, வெள்ளை சட்டை அணிஞ்சால் அவங்க வயலில் இறங்க மாட்டாங்கிற ஒரு மேலை நாட்டினுடைய தாக்கங்கள் வந்துச்சுனால எல்லாரும் இயந்திரமயமாக்கப்பட்ட வாழ்வியை நோக்கி போகக்குள்ள அந்த கிராமத்தினுடைய பண்புகள் அருகோடினது அப்படியே நின்று போச்சு. ஆனாலும் நல்லது கெட்டதுக்கு சென்னைக்கு ஒரு இளைஞன் வேலைக்கு ஒரு வங்கியில் சேர்வதாக வைத்துக்கொள்வோம், ஒரு ஐடி ஃபீல்டில் சேர்வதாக வைப்போம். 2 வருஷம் 3 வருஷம் பொங்கலுக்கு ஊருக்கு போவாங்க. 4ஆவது வருஷம் பொண்டாடி சொல்லுவா, பஸ் பயணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாருமே போவாங்க, கும்பலாக இருக்கும், அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னா அவங்களுக்கு இந்த அவுட்லெட்டுங்கிறது இந்த சினிமா அல்லது ஊடகங்கள் அல்லது எங்கள் ஏதாவது ஒரு ஜூக்கு போய் பார்ப்போம். வெளியில் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடணும். மகிழ்ச்சிங்கிறது நிரந்தரமாக இருக்குது, எப்படி கொண்டாடுங்கிறதுல அது வாழ்வியல்னால மாற்றம், முறை மட்டும் மாறி இருக்குன்னு சொல்ல, அவ்வளோதான், முறை தான் மாறி இருக்கு. ஆமாம், ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை கொஞ்சம் ரொம்ப வெறிச்சோடி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் அவங்களுடைய சொந்த ஊருக்கு பொங்கல் தினத்துக்கு முந்தின தினமே கிளம்பி போயிட்டுருப்பாங்க. அநேகமாக நாளைக்கு நாளான்னைக்கு தான் எல்லாரும் மறுபடியும் சென்னை வருவாங்க. ஸோ பொங்கல் அப்படின்னா ஊர்களில் தான் களை கட்டும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இப்படி சென்னை வெறிச்சோடி இருக்கிறதுக்கு அப்படின்னு. அது உண்மைதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவிழாக்கள் அந்த மாதிரி கோயில் நிகழ்வுகள் எல்லாமே சொந்தங்களை ஒன்றிணைப்பதற்கு அப்பொழுது கடைபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு கோயில் திருவிழான்னா எல்லா ஊர்லேருந்தும் அவர்கள் அதை நோக்கி வருவாங்க. தெய்வம் எங்கேயுமே இருக்குன்னா அந்த இடத்துலேயே கும்பிட்டுக்கலாமே, அதுக்கு தான் குலதெய்வம். கொண்டாடி மகிழ்தல், சுற்றத்தோடு வாழுதல்னு ஒரு பண்பு வச்சுருக்காங்க. அதனால் என்ன தான் நீங்கள் சென்னையில் எதிர் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் மாற்று மொழிக்காரனாக இருப்பான், அல்லது பேசாமல் இருப்பான், இல்லைன்னா ஒரு வருஷம் இருந்தால் கூட அலோசா அவாயோ, அதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டான். அங்கே போனால் மச்சான் மாப்பிள்ளை, அவன் சின்னதத்தனை பாடுறா, அவங்க அத்தையை பாடுறா, அவங்க அத்தை பொண்ணை பாடுறான்னு அவன் வாழ்வியலில் அவன் வாழ்ந்த சூழ்நிலை திருப்பி பிரதிபலிக்கிறதுங்கிறது ஊர் தான். அதனால் இதே பொங்கல் தான். அரிசி சர்க்கரை இங்கே நீங்கள் குக்கரில் வச்சாலும் ஸ்டவ்வில் வச்சாலும் அதே பொங்கல் தான். எப்போ போனாலும் நம்ம தி பெஸ்ட்டு பொங்கல் எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கிது. ஆனால் தாயும் பாட்டியும் அல்லது அத்தை மகளும்
அது கிண்டி கொடுக்கக்கூடிய அந்த சுவைக்கு அது பஞ்சாமிர்தமா அல்லது அமிர்தமா அதை தாண்டி ஒரு சுகமாங்கிறது வந்து அது அந்த மண்ணில் தான் கிடைக்குது. நிச்சயமா. அதனால தான் அந்த அந்த அன்பு அந்த அந்த பண்பை விளைவித்த அந்த அந்த பகுதியில் போய் அந்த பொங்கலை சாப்பிடக்குள்ள அவர்கள் ஏதோ வாழ்க்கையில் உச்சாணி கும்பலில் இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனால் வந்து இந்த மனிதர்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு தன்மை இருக்கையா, எதனால் அவங்களுக்கு அதிக யூஸ் இருக்கோ, அதாவது எதனால் அவங்களுக்கு அதிகமான விஷயங்கள் கிடைக்குதோ அதை மட்டும் எப்போவுமே போட்டுறது அப்படிங்கிறது வந்து, இல்லை அதை மட்டும் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான மனித இயல்பு அப்படின்னு கூட சொல்லிடலாம்யா. அது வந்து நம்மளுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து மாடுகள் நம்மளை வாழ்வு நிலையில் வந்து நிறைய பங்கு வச்சதுனால மட்டும் இல்லாமல் உழவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணதுனாலையும் நம்ம அவங்க வந்து பாதுகாத்தது மட்டும் இல்லாமல் கொண்டாடணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கான ஒரு உதாரணம் தான் மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பிக்கிற தினமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ மாடுகளுக்கு உண்டான முக்கியத்துவம் நம்மளோட சமூகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அதை ஒட்டி இருக்க ஜல்லிக்கட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு அவசியமாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பாரம்பரியத்தினுடைய சின்னங்களை மாற்றுவதற்குரிய உரிமை யாரும் கிடையாது. அதாவது நீங்கள் பேண்ட் சட்டை போடுறது தப்பு இல்லை, ஆனால் வேட்டி சட்டை கட்டணும் முட்டாள்னு நினைக்கக்கூடாது. அந்த ஒரு எண்ணம். நீங்கள் பீஸா பர்கர் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டு, ஆனால் இட்லி சாம்பார் சாப்பிட்றவனே ஏய் தட் ஃபெலோ டேக்கிங் இட்லின்னு சொன்னால் அது ஒரு அநாகரிகமான விஷயம். என்னென்னா ஜல்லிக்கட்டுங்கிறது ஏறுதழுவுதல்ங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் பண்பாட்டில் அந்த ஒரு வட்டக்கல்லை தூக்குதல் அது வீரத்தினுடைய விளைநிலமாக இருந்துச்சு. ஒரு விஷயத்தில் அக்கறை என்னன்னா, அப்போ அவர்களுடைய உடல் நலம் மிக பேணி பாதுகாக்கப்பட்டது. அவர் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா எனக்கு இப்போ தான் போன வருண்டு காலமானார்கள். 88 வயசு வரைக்கும் சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க. காரணம் காலையில் எழுந்திரிச்சு வயல்களை சுற்றி பார்க்கக்குள்ளேயே அவர்களுக்கு நடைப்பயிற்சி ஆயிடுச்சு. இயற்கையான சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆரோக்கியமான உணவு, மதுவுக்கோ மாதுவுக்கோ அல்லது வேறு சிகரெட்டு எந்த பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் அவர்கள் இயற்கை சூழலில் வாழக்குள்ள உடல்நலம் நல்லா இருக்கும். அதனால் அதை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து இல்லைன்னா அந்த ஒரு ஒன்றும் இல்லை, 10 பேர் பார்க்கக்குள்ள ஒருத்தனுக்குனாச்சும் அந்த நெஞ்சில் வந்து எழுச்சி உண்டாகும். ஆனால் தற்காப்பு அந்த நடவடிக்கைகள், அதனால் உயிர் பாதுகாப்பு இருக்கணுங்கிறதும் அந்த காளைகள் துன்புறுத்தாமல் இருக்கணுங்கிற ஒரு நிலைக்கு இன்னும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா போதுமே ஒழிஞ்சு, ஜல்லிக்கட்டை ஒரு அந்த மண்ணு தான் வீரத்தை பேசிக்கிட்டு இருக்கு. அந்த மண்ணு தான் மாடை அடக்கக்கூடிய அந்த வீரர்கள் பிறக்கக்கூடிய அந்த ஜென்ம பூமி. அதுக்காக அந்த மாட்டுக்காக தீக்குளித்து நான் உயிரை துறக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த பண்பாட்டு கலாச்சாரத்தில் வந்து அவர்களுக்கு அந்த அடி ஊன்றி இருக்கிறார்கள். ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கே இதை ஒட்டி. பொதுவாக வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருட்பண்டமாக இருக்கட்டும், இல்லை சாப்பிட்ற பண்டமாக இருக்கட்டும், அதை குட்டி குட்டியாக வந்து ஏதோ ஒரு எலியோ இல்லை ஏதோ ஒரு பூச்சியோ வந்து கொண்டு போயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சின்னதாக போகிறப்போ தெரியாமல் போயிடுவோம். எனக்கே ஒரு நாள் பெருசாக ஒரு விஷயம் வந்து காணாமல் போகிறப்போ வந்து கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி தான் நம்மளோட அடையாளத்தில் பல விஷயங்கள், முக்கியமான நம்ம கருதப்படுற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிக்கப்பட்டு, இப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்னு எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம் வந்து முற்றிலுமாக தடை செய்யப்பட போகுது அப்படின்னோடனே எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. அது நம்மளோட அடையாளம்லாம் வந்து காணாமல் போகுது, அதெல்லாம் வந்து இட்டடிப்பு செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாமல் நிறைய அடையாளத்தை வந்து நம்ம தொலைச்சிட்டு இப்போ ஜல்லிக்கட்டுக்காக வந்து போராடிட்டு இருக்கோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அடிக்கடி ஹோட்டலில் உணவு இருந்த பழக்கம் இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஒரு கடந்த ஒரு 5-6 ஆண்டுகள் அல்லது அதிகபட்சமாக 10 ஆண்டுகளாக தான் கேழ்வரகு தோசை, கோதுமை தோசை, கம்பு தோசைங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தான் உணவு திருவிழா வச்சு நம்மளுடைய நாட்டினுடைய உணவுகள் அப்படின்னு சொல்லி இயல்பாக வாரத்தில் ஒரு நாள் கேவர தோசை, கம்பு தோசை, சோள அடைன்னு சொன்னதெல்லாம் போயிடுச்சு. இப்போ மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைகளை அடுத்த தலைமுறைக்கு அடையாளம் கட்ட வேண்டிய அந்த சூழ்நிலைகள்னு இருக்குது. அதற்கு காரணம் ஒரு பரம்பரையாக ஒரு இடத்துல சாப்பிடக்குள்ள மேலை நாட்டிலேருந்து ஒன்று வந்தோன்னா கொஞ்ச நாளைக்கு அதனுடைய இன்ப துன்பங்கள் அதை தெரியாமல் நம்ம ஒரு அடிக்ஷன் ஆயிடுது. ஆக்சுவலாக இப்போ எல்லா வீட்லேயும் சென்னையில் பாருங்கள், காலையில் ஓட்ஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு. ஓட்ஸை அமெரிக்காக்காரன் சாப்பிட்றதில்ல, அதை சாப்பிட்றான் விரும்பி, இந்த மாதிரி அதை உணவாக சாப்பிட்றதில்லை. அது அங்கே உள்ள ஒரு தானிய வகை, அவ்வளோதான். எப்பயுமே நம்ம திருப்பூரில் ஒரு சட்டையை தயாரித்து சிங்கப்பூருக்கு கொண்டு சென்று சிங்கப்பூர் ரிட்டர்னு ஒரு சீலை குத்திட்டா நம்ம ஆளுங்க வந்து இம்போர்ட்டட் ஷர்ட்டுங்கிற ஒரு மயக்கம் இருக்குது. அது வந்து அது ஒரு தாக்கம் தான், அது தேவையில்லாத விஷயம். ஆனால் நம்ம உணவு முறைகளில் என்னென்னா, காலையில் வந்து சீரகம்னு ஒன்று சொல்கிறான், அகத்தை சீர் செய்வது. அதனால் சீரக தண்ணி குடித்தா இன்டைஜஷன் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறான். இந்த பெண்களுக்கு பருவ காலங்களில் வந்து ஒரு வயிற்று வலி வரும், அதுக்கு வெந்தயத்தை கொஞ்சோண்டு அள்ளி பாட்டி சொல்லுவா, கொஞ்சோண்டு மோர் குடிச்சிட்டு வயிற்று வலி போயிடும்பா. அயம்னா இரும்பு சத்து, வெந்த அயம்னா ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட வெந்து போனால் ரெடியாக இருக்கக்கூடிய வெந்தயம்னு பேர். பால் உண்போம் எண்ணெய் வெறியில் வெந்நீரில் குளிப்போம், பகல் புணரும் பகல் துயிரும், ஏழவார் குழலியரோடு இளவையிலும் விரும்பும்,
மூலம் சேர் கரிநுகரும் மூத்த தயிருண்போம் முதல் நாளில் சமைத்த கறி அமுது எனினும் உண்ணோம் உண்ட பின்பு நண்பரவே குறுநடையும் கொள்வோன்னு முன்னாடியே பெரியவங்க எழுதி வச்சுருக்காங்க. நிறைய பால் சாப்பிடுங்கிறான். இப்போ டாக்டர் வந்து பால் சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக ஒரு பழக்கம். காரணம் பாலின் தவறல்ல, பாலை தருகின்ற மாட்டு நோய். அவள் இயற்கையாக விளைந்த அந்த புல்லை திங்காமல் போஸ்டரையும் அது இதையும் கழிவுகளையும் திங்கிறதுனால அந்த பால் கலப்பட பால் ஆகுது. சென்னையில் பல பகுதியில் பார்த்தீங்கன்னா மாட்டு நின்றுட்டுருக்கோம், கண்ணுக்குட்டி இருக்காது. அது இடுப்பில் ஒரு சின்ன ஊசியை அவங்க சொருவி வச்சுருப்பாங்க. அது அதனுடைய ஹார்மோன்களை தூண்டி பால் கறக்க வைக்கும். அது பாய்சனாக. எண்ணெய் பெரியில் வெந்நீரில் குளிப்போம்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு ஒரு இயல்பை சொல்கிறான். அது எப்படின்னா விடிய காலில் நீர்நிலைகளில் காஸ்மிக் எனர்ஜிங்கிற சூரிய சக்தியை வாங்கி இந்த குளங்களும் தடாகங்களும் சரியாக இருக்கும். அப்போ நீ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சின்னா உடலுக்கு ஆரோக்கியங்கிறான். இவன் 1.5 கிலோ கறியும் மட்டனையும் சிக்கனையும் வாங்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறான். இன்டென்ஷன் தப்பாக போயிடுச்சு. பகல் புணரும் பகல் துயரும். பகலில் தாம்பத்தியம் உடல் நலத்துக்கு கேடு. பகலில் அதிக நேரம் தூங்காத, ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்காந்துரு. ஏழவார் கொள்ளையரோடு இளவையிலும் விரும்பும் மூத்த பெண்ணை திருமணம் பண்ணாத. இப்படி சொல்லிக்கிட்டே வந்து மூலம் சேர் கரிநுகரும். மூலம்ங்கிற ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி வாழைக்காய் இவைகளே அதிகமாக சாப்பிடாதங்கிறான். இப்போ எல்லாமே ஆலு பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு பாக்கெட்டாக சாப்பிட்டுருக்கான். கொஞ்ச நாள்லேயே அவன் குண்டாயிடுறான், டயர் மாதிரி வரான். மூத்த தயிர் உண்போம் போகிறான். தயிர் சாப்பிட்டா அது புற்றுநோயை தடுக்குங்கிறது ஆய்வுகள் சொல்கிறது. முதல் நாளில் சமைத்த கறி அமுது எனினும் உண்ணோன்னா, அமுதமாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடாக்கி சாப்பிடாத, அன்னன்னைக்கு குக் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். சரி, நம்ம ஆளுங்க என்ன ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இல்லை தொலைக்காட்சி ஊடகத்தில் வேலை பார்க்குறாங்க. நான் 3 நாளில் கண்ணை முழிச்சேன் சார்னு போனோடனே போகிற வழியிலே ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஷூவை கூட கட்டாமல் அப்படியே தூங்கிறான். அது இளமையினுடைய அந்த காலங்களில் அது தாக்கு பிடிக்கும். கொஞ்சம் வயதாகக்குள்ளே அதனுடைய எதிர்விளைவுகள் பாதிக்கும். அதுக்கு தான் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு ஒரு 10 நிமிஷம் உலாத்திட்டு படுப்போம். வீட்டில் இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பாட்டி ஏய் இப்போ தான் நான் சாப்பிட்டேன், கை விட்டு ஒன்றே படுக்கிறியம்மா, இப்போ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம வாழ்வியலில் எல்லாவற்றையும் செதுக்கப்பட்டு வச்சுருக்காங்க எப்படி சாப்பிடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து கறிமீன் சாப்பிட்ற குடும்பத்தில் கூட ஒரு நாள் வந்து அம்மா என்ன செய்வா, வெங்காய ரசம் வச்சுருவா. அது ஏன்னா சிஸ்டத்தை கிளியர் பண்ணுறது. இப்படி எல்லாவற்றிலையுமே ஒரு நம்மளால் எலுமிச்சம் ரசம், பொடுதலை துவையல் அப்படி எல்லாத்துலேயும் வச்சாங்க. அது காலங்கள் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தா மீன் குழம்பை கேட்டால் சார் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குல்ல, ஐயோயோயோங்கிறான். எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டுங்கிறான். அது நீ ஃபாஸ்ட்டாக மேலே போகிற டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் இல்லது, நீங்கள் போகிற டைம். அந்த உடல் உழைப்பு நமக்கு கம்மி. வீட்டிலேருந்து ஆட்டோ இல்லைன்னா காரு இல்லைன்னா 2 வீலர். ஃபஸ்ட்டு காலை வாசப்படிலையும் அடுத்த காலை பைக் மேலேயும் வைக்கிறான். கீழே வரமாட்டாங்கிறான். லிஃப்ட்டுக்காக 1/2 மணி நேரம் இளைஞர்கள் வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் தட்டு மாதிரி ஒரு ஏறி போயிடுறோம். அவங்க சார் லிஃப்ட்டு 4th ஃப்ளோர் சார், ஐ கான் கோங்கிறாங்க. ஸோ நம்ம உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு. அப்போ அந்த உணவு பழக்கங்கள் மாறுது. அப்போ உடல் நலத்தை பாதிக்குது. இந்த கலாச்சார பதிவுகள் நம்ம விட்டு போகக்கூடாதுங்கிறது தான். ஒன்றும் இல்லை, அம்மாவாத்தா ஆத்தா வந்துட்டா அப்படின்னு சொன்னால் ஆத்தா வராளா இல்லையாங்கிறது ஆய்வுக்குரிய விஷயம். அதுக்குள்ளார நம்ம போகலை. ஆனால் அந்த வேப்பலையில் கிருமி நாசினி இருக்குங்கிறதும் மஞ்சளில் கிருமி நாசினி இருக்குங்கிறதும் விஞ்ஞான உலகமும் மருத்துவ உலகமும் ஏற்றுக்கொண்ட உண்மை, நிரூபிக்கப்பட்ட உண்மை. தாழம்பூனுடைய அந்த மகரந்தத்தில் அது நோய் தடுப்பு இருக்குங்கிறது இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க, டெங்கு ஃபீவர் வந்துச்சு. நிலவேம்பு கஷாயங்கிறதுனால தான் ஆங்கில மருத்துவத்தில் அதை ஏற்றுக்கொண்டு நிலவேம்பு கஷாயத்தை கொடுக்குறான். ஆனால் வேப்பம் குச்சியிலே பல் வளர்க்குறவனுக்கு அது வரல. நம்ம ஆளுங்க ப்ரெஷ்ஷை போட்டுக்கிட்டு சும்மா டயரை தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி பல் செட்டு கட்டிக்கிற அளவுக்கு ஆகிட்டான். ஆளும் மேலும் பல்லு கூறுதிக்கிற வாழ்வியல் மாற்றங்கள். அதனால தான் கலாச்சாரம் பண்பாடத்தை மீட்டெடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணலன்னா அடுத்த தலைமுறையில் உள்ளோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்களே, நான் இப்போ தூய தமிழில் பேசினா ஒரு மாதிரி டைப்பான ஆளியாக அந்த பிறை சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்களே ஒழிஞ்சு, நம் தாய்மொழியை நேசிக்க வேண்டும். தாய்மொழிங்கிறது பண்பாட்டினுடைய அமைப்புகள். அம்முன்னா அழகு, மான்னா பெரியது. உன் தாய் உனக்கு பேரழகுன்னு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்தான் அந்த அம்மாங்கிற சொல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேங்கிறது தான் தமிழ். அதனால தான் நம்முடைய உடைகளில் கூட நீங்கள் உலகத்திலே மிக அழகான உடையில் ஒன்று நம்மளுடைய சேலையும் அந்த பாவாடை தாவணியும். அதில் அழகும் இருக்கும், கவர்ச்சியும் இருக்கும், ஆனால் வக்கரம் தோன்றாது. அந்த உடையில் அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக ஏதோ ஒரு கோயிலேருந்து அம்மன் குட்டி குழந்தையாக குதித்து வந்த மாதிரியே
பார்க்கவும் தோணும், ஆனால் அது எல்லை தாண்டாமல் பார்க்கவும் தோணும். இதையெல்லாம் பெரியவர்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அதை உடனே சொன்னால் பெண்ணுரிமை இயக்கம் எங்களுடைய உடைக்கு கட்டுப்பாடா அப்படி. உங்களுடைய உடைக்கு யாரும் கட்டுப்பாடு வைக்காது. நாங்கள் எங்கள் உடையினுடைய தொன்மையையும் பெருமையும் சொல்கிறோம், அவ்வளோதான். உங்களோட தப்புன்னு நாங்கள் எங்களுடைய வேலை கிடையாது. சரியாம்மா? ஆனால் போகிற போக்கில் என்ன லைட்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறது. இல்லைம்மா, நீங்கள் உண்மையாகவே ஒரு தேவதை மாதிரி உட்காந்து உட்காந்துருக்கீங்க. கன்னி பொங்கலில் இந்த வயசில் நான் எந்த கண்ணியை பார்க்குறேன்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு கண்ணியை பார்க்குற வாய்ப்பு கிடையாது. அது வந்து இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நான் உங்களை ரசிக்கிறேன். ஆனால் ரசிக்கக்குள்ளே உள்நோக்கம் எப்படி இருக்குது? என் பேத்தி இப்படி இருப்பாளோ, என் மகளுக்கு ஒரு பெண் பிறந்து அவள் வளரும்போல் இப்படி இருப்பாளோங்கிறது அந்த நோக்கம்தான் மாறுபடுது. எல்லாரும் எல்லா ஆம்பளை பிள்ளையும் அம்மாட்டில் தான் பாசமாக இருக்கும், எல்லா பொம்பளை பிள்ளையும் அப்பாட்ட தான் பாசமாக இருக்கும். ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். தட் இஸ் தி ஃபண்டமெண்டல் ஃபினாமினா ஆஃப் தி பாடிஸ். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் எல்லைகளை நம்ம சமூகம் வச்சிருக்கு. இன்னைக்கு திருவள்ளுவர் தினத்தில், அதுவும் காணும் பொங்கல் தினத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசுவோம். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. வருண் மற்றும் சௌமியா கூட. பொதுவாக சொல்லுவாங்க எல்லாருமே வந்து சோம்பேறித்தனம் வந்துடும் போதுன்னு சொல்லிட்டு அப்போவே திருவள்ளுவர் 2 வரியில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அதையே படிக்காமல் விட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், அதாவது திருவள்ளுவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்காரு போல ஐயா. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா 2 வரிக்கு மேலே அடுத்து 3வது வரி படிக்க போது நம்மளுக்கே வந்து கவன சிதைவு வந்து ஏற்படும்ன்றாயோ என்னவோ 2 வரியில் பெரிய பெரிய கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் கடைபிடிக்கலையோ அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது. இன்னைக்கு திருவள்ளுவர் தினத்துல திருக்குறளும் நம்மளுடைய சமுதாயமும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்கள் 2 வரின்னு சொன்னது இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர் எழுதினது 1.25 வரி. ஆமாம், நீங்கள் 1.25 அடி பாட்டு என்னவனுக்கு உலக மிகப்பெரிய சிலையை கன்னியாகுமரியில் வச்சுருக்கோம் நம்ம. அப்போ அந்த அடியினுடைய உயரங்கள் எவ்வளவுன்னு பார்க்கணும். திருவள்ளுவரை நம்ம பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. திருவள்ளுவர் 1330 குறளில் வாழ்வியல்ல அன்பிலிருந்து எல்லாவற்றையும் சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலைக்கு ஒரு பாட்டு, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற 5 ஓம்புதல் கடன்னு சொன்னார். எல்லாருமே தெய்வத்தை தான் முன்னணியில் எடுத்து நம்ம காலையில் எழுந்திரிச்சா ஓ காட், ஓ ஜீசஸ், ஓ அல்லா அப்படின்னு சொல்கிறது நம்ம வழக்கம். அது தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க வீட்டில். ஆனால் அவர் வள்ளுவர் தெய்வ புலவராக இருந்தாலும் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, தென்புலத்தார். தென்புலன்னா தெற்க, நம்ம வீட்டில் வந்து தெற்க விளக்கு வைக்க மாட்டாங்க, அது யமன் பகுதின்னு சொல்கிறது. அதனால் அந்த இறந்த முன்னோடிகள் படத்தை மட்டும்தான் தெற்கு பார்த்து வைப்பாங்க சாமி ரூமில். சாமி படத்தை தெற்கன்னு வைக்க மாட்டாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இல்லத்தரசினுடைய கடன் தென்புலத்தார் முன்னோடிகள் அப்படிங்கிற அந்த அவர்களை வணங்குதல். அப்படின்னா ஒரு இல்லத்தரசி இருந்தால் அவர்களுடைய தாய் தந்தை அவங்களுடைய தாத்தா பாட்டனை வணங்கணும், தெய்வம் அப்புறம்தான். அப்போ முன்னோடிகளுக்கு அடுத்து தான் தெய்வத்தை சொல்லு. தென்புலத்தார் தெய்வம் விருந்து, நம்மை தேடி வந்தவர்களை. சொந்தக்காரன் வந்துட்டான் விருந்து, அவன்கிட்ட உன்னுடைய பிரச்சனையை காட்டாது. எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்கும்ல, புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டை நடக்கும். வந்தவொடனே நான் கோபமாக இருக்கேன், நீ போயிட்டு 5 நாள் கழிச்சு வரேன்னா சொல்லுவாங்க, அப்படியே டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் உன்னை கட்டி விட்டது நான் என்ன அடி இப்படி படுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் வாங்க யார் வந்திருக்கா பாருமா, இவ்வளோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு மூஞ்சை தொடச்சிக்கிட்டு இப்போ தான் மாமா அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தாம்பாங்க. அதான் யதார்த்தம். விருந்து ஒக்கல். ஒக்கல்னால் தன்னை சுற்றி நம்பி இருக்கின்றவர்கள், சர்வன்மேடோ அல்லது உறவுகளோ, அவங்க வந்து ஒரு கஷ்டத்தில் வந்து நிற்கிறாங்க, ஒரு பள்ளி படிப்புக்கு வந்து நிற்கிறாங்க, மருத்துவத்துக்கு வந்து நிற்கிறாங்க, இல்லை 5 கிலோ அரிசி வேணும் என் குடும்பம் பட்டினி கிடக்குன்னு சொன்னால், அப்போ தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல், அதாவது தன்னை சார்ந்து இருக்கிறவர்கள். தான் எல்லாத்தையும் செஞ்சு விட்டு தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்குன்னு பாட்டு பாடாத. 10 ரூபாயில் உன் குடும்பத்துக்கு ஒரு 5-6 ரூபாயை பாதுகாத்து வச்சுக்க வருமானம் வரப்ப. தான் என்று 5 ஓம்புதல் கடனா. இந்த 5 வகையான கடமைகள் யார் பண்ணுறாலோ அவளை தான் இல்லத்தரசின்னு திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே வேறு என்ன ஒரு லெஜண்ட் இப்படி சொல்லியிருக்காரு. புருஷன் 10,000 ரூபா சம்பாதிக்கிறான், என் நாத்தனார் வந்தாங்க 2,000 ரூபா கொடுத்தேன், எய்த்து வீட்டுக்காரன் வந்தான் 1000 ரூபா கொடுத்தேன், இப்போ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை 1000 ரூபா, இல்லை நான் என்ன செஞ்சேன் தப்பாக பண்ணேன், எல்லாத்தையும் அவங்களுக்கு தானே செஞ்சேன்னு சொல்லக்கூடாதான். உனக்கு முதல்ல அடிப்படையாக நாளைய தேவையும் வைத்துக்கொள்ளுன்னு சொல்கின்ற அந்த வரவு செலவு கணக்கை சொல்லிக் கொடுத்தவர் வள்ளுவர். ஐயா, தமிழர் திருநாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் நாள் உழவுக்கு
இரண்டாம் நாள் வந்து ஜல்லிக்கட்டு, மாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் மூன்றாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காணும் பொங்கல். ஆனால் இந்த 3 விஷயங்களை பற்றியுமே வந்து திருவள்ளுவர் வந்து பேசியிருக்காரு. உழவு பற்றியும் ஒரு அதிகாரமே இருக்குது. மாடு வந்து அவர் செல்வம் அப்படின்னே வந்து குறிச்சிருக்காரு. அண்ட் காணும் பொங்கல் அப்போ அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது வந்து உறவுகளுடைய முக்கியத்துவம் பற்றி வந்து பேசியிருக்காரு. இந்த 3 விஷயங்கள் பற்றியும் வந்து தனித்தனியாக வந்து உணர்த்தி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் திருநாளே எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்டிகையாக, ஒரு திருநாளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து புரியுது. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அதை பற்றி வந்து பேசியிருந்தீங்க. ஆனால் வந்து ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறதோடைய முக்கியத்துவம் என்ன? அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்த விஷயங்கள் அந்த காலத்துலேருந்து இருந்துட்டு வந்து இப்போ வந்து மறைஞ்சிருச்சோ அப்படின்னு வந்து நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன? அதாவது நீங்கள் வள்ளுவர் சொன்னார், எத்தனையோ உழவை பற்றி அதிகாரமே சொன்னார். ஆனாலும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர்னு சொல்லியிருக்கார். ஆமாம். அவர் சொல்லுகின்றது அப்போ வந்து உழவு மட்டும்தான் ஒரு பெருந்தொழிலாக இருந்துச்சு. அதனால் அதை போற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுங்கிறது வள்ளுவருடைய தலையாய கடமையாக. முதல்ல அடிப்படை சோறு. அதுக்கு முன்னாடிலாம் பல அதிகாரங்களில் சொல்லுவார், தானம் தவம் இரண்டும் தங்கா வியுனுலகம் வானம் பொய்த்து விடி. இந்த மழைநீர் சேகரிப்புங்கிறது அப்போ சொன்னார். நீ சாமியாராக இருந்தானே, கோயிலாக இருந்தானே, தானம் நீ பண்ணுகின்ற தானமாக இருந்தாலும் தானம் தவம் இரண்டும் தங்கா வியுனுலகம் வானம் பொய்த்து விடணும். விந்தையான உலகத்திலிருந்து பெய்கின்ற அந்த மழையானது தான் இதை காப்பாற்றும்னு உழவுக்கு அடிப்படையான மழையும் சொல்லியிருக்காரு. ஆக வாழ்வியலில் அவர் சொல்லாத பகுதிகள் ஒன்றுமில்லை. இருந்தாலும் ஜல்லிக்கட்டுன்னா என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாட்டை வந்து அடக்கிடுறது, அது அடக்குனா அவன் வீரமானவன். அப்படி இல்லை. இங்கிதம், இந்த மாடை எங்குள் தொட்டால் அது சிலிர்த்து கொள்ளும். இந்த மாட்டினுடைய இலக்கணம் தெரியணும். மாட்டுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. அது அந்த ஒரு சாமுத்திரிக லட்சணம். இப்படிப்பட்ட மாடு கொம்பால் சீரும் காலால் உதைக்கும், அல்லது அது இப்படி வளைந்து பிடிக்க வேண்டும், இந்த இடத்தில் தொட்டால் அடங்குங்கிறது ஒரு பண்பு. அதனால் அது வந்து இப்போ எதுக்க வந்து நின்றுக்கோல எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் நெஞ்சை காட்டினா நெஞ்சில் குத்திட்டா உயிரை இழந்து விடுவான். ஸோ அதனால் அந்த ரொம்ப கலோக்கியால் சொல்ல போனால் நேக்கு பூக்கறிந்து அதிடம் மோத வேண்டும், எதிரியிட்ட மோத வேண்டும், நேர்த்தியாகவும் அதே நேரத்தில் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். தன்னை தற்காத்து கொள்கிறது அந்த ஜல்லிக்கட்டில் வெளிப்படுது. ஒன்று, அவனுடைய ஆண்மையினுடைய எழுச்சி வெளிப்படுகிறது. அவன் வந்து அந்த காலத்தில் வந்து கல்யாணத்தில் வந்து நெல்லையும் முல்லையும் தான் தூவார். இந்த அரிசி தூவுறது நம்மளுடைய பண்பாடு இல்லை. வாயில் படுகின்ற அரிசி வாய்க்கரிசின்னு பேர். அது பலிபீடத்தில் கொடுக்க வேண்டியது. அதனால் நெல்லுங்கிறது உழைப்பினுடைய அடையாளம். உழைத்தால் தான் நெல் வரும். அதுபோல் உங்கள் வீட்டு மல்லிகைப்பூவை கையில் வச்சு ரொம்ப நேரம் மூடி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து வாடி போயிடும். அதுபோல் எங்கள் வீட்டு தங்கமான பொண்ணை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம், நீ ரொம்பவும் மூடாமையும் ரொம்பவும் மூடியும் அதை பக்குவமாக அதை பாதுகாத்தினா, பூ போல் அதை பொத்தி வச்சுருந்தீங்கன்னா அந்த என் வீட்டு பொண்ணு கண்கலங்காமல் வாழ்வாள் என்பதற்கு அடையாளம் தான் அந்த நெல்லையும் முல்லையும் தூவி வாழ்த்துவது. மென்மையும் வன்மையும் ஒன்றிலிருந்து ஒரு வாழ்க்கையினுடைய இனிமையை தேடுகிறதுங்கிறது தான் இலக்கணம். அதனால் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூட என்ன நினச்சின்னா, முதல்ல ஜல்லிக்கட்டில் அந்த ஜாதிய ஒற்றுமைகள் அங்கே வந்துடுது. அது வரைக்கும் நல்லா இருப்பான், சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஜல்லிக்கட்டு வந்தோன்னா மச்சான் அதெல்லாம் பழச விடு மச்சான் அப்படிங்கிற அந்த ஒரு நேர்த்திகள். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு இருக்கக்குள்ளே அவனுக்கு ஒரு ஆபத்து வராமல் மற்றவர்கள் அதில் தாங்கி பிடிப்பாங்க. அந்த தோடர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த பக்கம் அதை குத்த போதுனா இவன் இந்த பக்கம் பின்பக்கம் வந்து தட்டுவான், அதனுடைய கோபத்தை திசை திருப்போம். அப்படி வாழ்வியலில் விட்டு கொடுத்தல், பதுங்கி பாய்தல், வீரத்தை வெளிப்படுத்துகின்ற வேரத்தில் வெளிப்படுத்துவது, இப்படியெல்லாம் அறிந்தவன் என் மகளை அவளுடைய குணம் பார்த்து பாதுகாப்பாங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டியது. அதனால தான் ஏறுதழுவுதுங்கிறது இந்த மன்னனுடைய சடங்குகள். அதில் சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் எங்கேயோ ஒரு அசம்பாவம், எந்த நிகழ்வுலையும் அசம்பாவம் இருக்குது. இப்போ நான் பொங்கல் வைக்கிறாங்க, அவர்கள் அதை வந்து தவறி இந்த தீயிலேருந்து ஒரு தவறாக படிச்சுட்டா அதில் ஒரு நெருப்பு உண்டாகுங்கிறதுக்காக பொங்கலே தப்புன்னு சொல்ல முடியாது. ஜல்லிக்கட்டுங்கிறது இந்த மண்ணுடைய அடையாளம், அது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மக்களுக்காக தான் சட்டம். நீ விலங்கு நல வாரியம் சொல்லுது, அது பீட்டா சொல்லுதுங்கிறதெல்லாம் எதிர்ப்புகள். இப்போ அவர்கள் வந்து நீங்கள் மாடுகளை இறைச்சியாக உண்பவர்கள்ட்ட போய் அந்த நியாயத்தை பேச முடியாது. அது வந்து பெரிய துன்புறுத்தப்படுகிறதுங்கிறது இல்லை. அதுக்கு ஏற்படுகின்ற சின்ன காயங்களை அது வந்து தன்னுடைய குழந்தையை காட்டிலும் அதிக பாசத்தோடு அவர்கள் உடனே அதுக்கு மருந்திட்டோ அல்லது அதுக்கு உடனடியாக சிகிச்சை செய்து அதை காப்பாற்றி விடுவார். அதெல்லாம் இவங்க 4 பேர் பிடிச்சி ஒரு காளை செத்து போணுச்சுங்கிறதெல்லாம் கிடையாது. காளையினால் மனிதர்கள் செத்து போயிருக்கலாம் ஒழிஞ்சு அவர்கள் வந்து தங்கள் வீட்டு குலதெய்வமாகத்தான் அந்த மண்ணில் வளர்க்குறாங்க. அதனால் அதை அனுமதிக்கலாங்கிறது என்னுடைய கருத்து.
நம்ம வந்து ஸ்கூலில் வந்து ஃபிசிக்ஸ் படிச்சிருப்போம், கெமிஸ்ட்ரி படிச்சிருப்போம், ஆங்கிலம் படிச்சிருப்போம், மேக்ஸ் படிச்சிருப்போம். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பாடம், அந்த பாடம் சம்மந்தப்பட்ட தியரிஸ் இருக்கும், ப்ராக்டிக்கலாக அதை பற்றி இருக்கும். ஆனால் நீங்கள் தமிழ் கிளாஸில் உட்காரும்போது மட்டும்தான் அதில் ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செய்யுள் இருக்கும். அந்த செய்யுளில் வந்து நம்மளுடைய மொழி இருக்கும், நம்மளுடைய கலாச்சாரம் இருக்கும், நம்மளுடைய பண்பாடு இருக்கும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வாழ்வியல் விஷயங்களும் வந்து நம்ம தமிழ் கிளாஸில் தான் கற்றுருந்துருப்போம். சரியா சொன்னீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசுவோம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை. திருவள்ளுவர் தினத்தில் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. கவிஞர் பெரியசூடன் ஐயா கிட்ட வந்து நிறையா கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா? தொடர்ந்து பேசலாம். எவ்வளோ விஷயங்கள் வழக்கத்தில் மாறினாலும் இல்லை கடைபிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கிறப்போ அந்த முறை மட்டும் மாறினாலும் எப்பவுமே சில நம்பிக்கைகள் மட்டும் வந்து மேலே மேலே போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இறை நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த காரணத்துக்காக மனுஷனுக்கு எப்பவுமே வந்து இந்த இறை நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து மேலோங்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு போகிறது, நீங்கள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் நம்மளோட பண்பாட்டில் வந்து அறிவியல் பூர்வமாகவும் அதுக்கு இன்னொரு காரணத்தோடையும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோயிலுக்கு போகிறது இல்லை இறை நம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான சந்தோஷங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி? கோயிலில் உள்ளார தெய்வம் இருக்கா இல்லையாங்கிறது முதல்ல ஒரு அது தனிப்பட்ட ஒரு ஆய்வு. முதல்ல கோயில் அப்போ உள்ள கோயில்களை சுற்றி வந்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் நடைபயிற்சி உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்குது. அது இயற்கையாகவோ அல்லது இறைவனாகவோ. மலையை யார் படைத்தார்? காற்றை யார் எந்த திசையை நோக்கி செலுத்தியது? இந்த பூ யார் சொல்லி அது மலர்கிறது? இப்படிங்கிற நமக்கு ஆய்வுக்கு அல்லது மனித ஆராய்ச்சிக்கு எட்டாத சில விஷயங்களை நாம் தெய்வீகம் என்று சொல்லிட்டோம். ஒன்று. இப்போ எங்கே பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக்கு, ப்ரெஷரு, யார் பாருங்கள் சின்ன பையனாக இருப்பான், சார் பிபி வந்துருச்சு சார், சுகர் வந்துச்சுமா. காரணம், தன்னுடைய மனக்குமுறல்களை வேதனைகளை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது. தாத்தா பாட்டியோட வாழ்ந்தப்போ போய் தாத்தாட்ட சொல்லி அழுவான். அதை இவன் வந்து பொண்ணே ஒரு தப்பு பண்ணிவிடுவான். உடனே சொல்லுவான், கண்ணால் பார்த்தாலும் மண்ணால் மரன்னு ஒரு பழமொழி சொல்லி, சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமாக ஒன்று செஞ்சுட்டா அதுக்கு ஏன்டா உன் திமிர அவன்கிட்ட காட்டுறேன்னு அப்பனை கண்டிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு போக்குள்ள அவர்கள் அதை கல்லென்று நினைக்காம தன்னுடைய மனவேதனைகளை பூரா பகிர்ந்து கொண்டார். ஒரு விஷயத்தை சொல்லி, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், இல்லை நான் இப்படி எங்கள் அப்பாவை திட்டிவிட்டேன், இல்லை நான் சீட்டாடைக்கு போனேன், இல்லை ஏதோ ஒரு தவறு செஞ்சேன் அப்படிங்கிறதை, அல்லது நான் இந்த பொண்ணு எனக்கு கிடைக்கணும், இல்லை நான் தேர்வில் வெற்றி பெறணுங்கிற தனக்கு தன்னுடைய நியாயங்களையும் தன் மனக்குமுறைகளையும் சொல்லுவதற்கு ஒரு ஆள். இப்போ என்ன தான் நண்பராக கூட இருந்து ஒரே ஐடியில் 10 வருஷம் வேலை பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வரக்குள்ள, நீ அன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு பேசினீடான்னு சொல்லி போட்டு கொடுத்துருவான். சாமி போட்டு கொடுக்காது. முக்கியமாக போயிட்டு அது நீ போற்றுனாலும் தூற்றுனாலும் ஒரே நிலையில் இருக்கும். அப்போ இவனுடைய மனபாரங்களை இறக்கி வைப்பதற்கு ஒரு இடமாக இருந்துச்சு. அப்புறம் அதில் ஆன்மீக கருத்துக்குள்ளார போனால் அங்கே இருக்கக்கூடிய வாசனாதி திரவியங்கள் மூலிகையினால் உங்களுக்கு உடல் நல்லா வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் தனி ஆய்வு. நான் அதுக்குள்ளாரெலாம் டீப் ஆன்மீகத்துக்கு போகாமல் ஏன் கோயில்னால் உள்ள நன்மைகளை சொல்லுகிறோன்னா, அந்த கோயிலுக்கு ஒரு திருவிழா கொண்டாடுகின்றோம். கோயிலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படைக்கும் பொருள்கள்லேயே சில விஷயங்களை வச்சுருக்காங்க. வெத்தலைங்கிறது ஏன் வச்சாங்கன்னா, அது கொடியாக தான் படரும். அது தனியாக அப்படி நேரம் நிற்காது. அப்படி நீ சமூகத்தை சார்ந்து இருக்கிறாய்ங்கிறதுனுடைய வெளிப்பாடு அந்த வெத்தலை. அதே மாதிரி பாக்கு இருக்கும். பாக்கு பார்த்திங்கன்னா நெடுன்னு மேலே வளர்ந்துடும். மேலே வளர்ந்தாலும் அதை வெட்டுப்பட்டு 2ஆக கீழே இறக்கப்படும். ஆணவத்தினால் நீ மேலே ஏறினா வெட்டுப்பட்டு கீழே இறக்கப்படுவாய். அதனுடைய வெளிப்பாடு அது. வாழைப்பழம், நீ ஒரு மழை வந்தால் வாழைப்பழத்தை போய் யாரும் கடப்பாரை வச்சுக்கிட்டு அறுவாளில் வெட்டி சாப்பிட மாட்டாங்க. அப்படி தோலை தொட்டால், அப்படி நீ உன்னை தொட்டால் இனிமையாக இருக்க வேணுங்கிறதுனுடைய வெளிப்பாடு. அதே மாதிரி தேங்காய் பார்த்தீங்கன்னா இப்படியே அதை கொத்தி உரைக்கக்குள்ளே நிறைய பந்தங்கள், பாசங்கள், ஆசைகள்லாம் இருக்கும். அப்புறம் அதையெல்லாம் தாண்டிங்கன்னா ஒரு குடிமை இருக்கும். அது தாங்குகிற அகம்பாவம். அதை பிச்சுட்டிங்கன்னா உடச்சிங்கன்னா 3 கண்கள் இருக்கும். அதற்கு ஆணவம், கண்மம், மாயை. நாங்கிற ஆணவம், அப்புறம் இந்த மாயையான நிலையான உலகம்னு நினச்சிக்கிட்டு எல்லா செயல்களையும் செய்கிறது மாயை. அதுமா கண்மம் பொறாமை, மற்றவழி வந்து, சார் அவன் அந்த பையன் சாதாரணமாக எங்கள் தெருவில் சுற்றிட்டு இருந்தான் சார், இவன் எதையோ கொள்ளடிச்சிட்டான் சார், இப்போ பிஎம்டபிள்யூவில் போகிறான்னு சொல்லி மற்றவனை அசூயாக பேசுகிறது. இதை தாண்டி உடைச்சிங்கன்னா உள்ளார ஒரு இயற்கை இருக்கிறது, இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு தான் தேங்காயை படைக்கிறது. நீங்கள் எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா நாய் மேலே சாமி உட்காந்துருக்கும் பைரவர், புலி மேலே உட்காந்துருக்கும், சிங்கத்து மேலே உட்காந்துருக்கும், மாட்டு மேலே உட்காந்துருக்கும். எந்த கோயிலையும் மனுஷன் மேலே உட்காந்துருக்காது. ஏன்னா மனிதனை இறைவன் நம்புவதில்லை. முக்கியமாக எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். ஒன்றும் இல்லை,
இப்போ நமக்கு சமீபத்தில் நடந்த வெள்ளத்தில் எத்தனையோ ஒரு நாய் வந்து தன் வீட்டை விட்டு வர மறுத்துருச்சு தனக்கு உயிருக்கு ஆபத்து. அப்போ தன்னை நேசித்த அந்த எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய நாய், அந்த நாய்க்கு ஒருத்தர் போட்டில் போய் சோறு போட்டிருக்காரு. அதனால் அன்பு காட்டினால் அன்பு காட்டுவதை தவிர எந்த நாயும் போய் போட்டு கொடுக்காது. ஒன்று குறைக்கும் இல்லைன்னா கடிக்கும், அதுதான் அதனுடைய சிம்பிள் வேலை. ஒரு சாதாரண ஒரு பூனைகிட்ட கூட நீங்கள் பால் சோறு வச்சு பாருங்கள், சுற்றி சுற்றி காலை சுற்றும். அதனால் இந்த அன்புங்கிறது, அன்பே தெய்வம் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த சடங்குகள்லாம் வைத்தார். இந்த நம்மளுடைய உடலுடைய பகுதிகள் தான் கோயில். இப்போ 4 தலைங்கிறது ஒரு கோபுரம், இந்த கை ஒரு கோபுரம், இந்த கை ஒரு கோபுரம், கால் ஒரு கோபுரம். அந்த நீங்கள் போத்தீங்கன்னா அம்மன் சன்னதியில் அப்படி போயிட்டு சுற்றி வருவாங்க. அது வந்து நம்முடைய இருதய பகுதி தான் அம்மன். அந்த ஓமி என்ற பிரணவம் உள்ளார இருக்கிறதுக்காக வெளிப்பாட்டு தான். நிறைய பேர் சாமி செவிட்டு சாமின்னு கையை தட்டுவான். சாமிக்கு எப்படி செவிடாக இருக்கும்? ஏன் அப்போன்னா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் அப்போ இல்லையா? அதெல்லாம் இல்லை. சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லி கோயில் சொத்து பொதுவானது. பல பேர் அன்னதானத்துக்காக கொடுத்த சொத்தை நீ கையடைக்காத. அங்கே சண்டிகேஸ்வரர்னு ஒரு கணக்கு பார்க்குற சாமின்னு ஒன்று வச்சு, நான் இந்த கோயில் சொத்துக்களை எடுத்து உள்ளே வெறுங்கையோடு வந்தேன் வெறுங்கையோடு போகிறேன்னு சொல்கிறத கையை காட்ட சொல்லுவாங்க. இதை தட்டி அதை செவிட்டி சாமிங்கிற மாதிரி அது சொல்கிற அளவுக்கெல்லாம் அது கோயில் உள்ளார ஆன்மீகத்தில் நிறைய குறிப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, வெளியில் இருந்தால் சாதம், உள்ளார கொண்டு வச்சா பிரசாதம், வெளியில் இருந்தால் தண்ணி, உள்ளார போனால் தீர்த்தம். அதனால் உன்னை நீ இயற்கைக்கு ஒப்படைத்தால் அது புனிதம் பெறுகிறதுங்கிறது ஒன்றும் இல்லை. உன்னுடைய மலத்தை யாரும் ஒன்றும் இல்லை, நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் மகன் மகள் அது சின்ன குழந்தையாக இருக்கக்குள்ள நல்ல பேண்ட் ஷர்ட்டில் இருக்கக்குள்ள திடீர்னு அவர்கள் இயற்கை கழிவுகளுக்கு வந்துட்டாங்கன்னா, ஜோடி வாடி இதை மாதிரி அசிங்கம் பண்ணிச்சு என்ன பிள்ளைது அப்படிம்பிங்க. ஆனால் பகுத்தறிவு இல்லாத ஒரு பசுமாட்டு சாணியை கையில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வாசல் போடு, அதையே நீங்கள் எரித்து அதை விபூதியாக ஆக்குறீங்க. என்ன விபூதி என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் நீ கடைசியாக சாம்பலாக போகிற, அவ்வளோதான் பாய். அதே மாதிரி நாமம் போட்டினா அதுக்கு நாமத்துக்கு திரு மண்ணுன்னு பேர். அதுக்கு நர அயன் நாராயணன்னா அது ஒன்றும் பெரிய மந்திரம் இல்லை. நரன் இறுதியாக சென்று அயனிப்பது அல்லது பயணம் செய்வது இறைவனுடைய சன்னதி. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பயலுக்கும் பதவி கிடைக்கும். அவன் கவுன்சிலருக்கு ஆட்டி போடுவான். இப்போ கூட நான் செயலாளருக்கு போட்டி போட்டுட்ருக்கேன், அதெல்லாம் பதவி. ஆனால் எவனுக்கும் கட்டாயமாக 2 பதவி உண்டு. ஒன்று வைகுண்ட பதவி, ஒன்றுனா சிவலோக பதவி. எங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சிருவான். அவன் சின்ன கட்ட பஞ்சாயத்துக்காரனாக கூட இருப்பான், பெரிய கொள்ளைக்கு தாதாவாக கூட இருப்பான். ஆனாலும் அவனுக்கு அன்னார் சிவலோக பதவி அடைந்தார். இவனுக்கு தெரியுமா சிவலோகத்துக்கு அடைஞ்சாரா இல்லையான்னு? அவர் என்ன சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காரு? அதனால் வாழ்க்கை நித்தியம் இல்லாதது, அழியக்கூடியது. அதுக்குள்ளார நாம் இருக்கக்கூடிய சமூகத்திற்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பின்னாடி வரவர்களுக்கும் நான் நல்ல தெய்வ நம்பிக்கை உடையவன். அதனால் கடவுள் வந்து என்னையே அவன் கும்பிட்றான், இவனுக்காக ஒரு 200 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பான்னு கொடுக்க மாட்டார். அதனால் இந்த உலகம் வந்து புல் நுனி போல் நீர் போல் நிலையாமை என்றெண்ணி இன்னினியே செய்காரவனே. இந்த புல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய பனித்துளி போன்றது தான் நம்ம வாழ்க்கை. அது அழகாக இருக்கும், அதில் அந்த மலை தெரியும், அது தெரியும். ஆனால் வெயில் வந்தோன்னே காஞ்சி போயிடும். இன்னினியே செய்காரவன், இன்றைக்கே நல்லது செய்யணும். இன்னினியே நின்றான் இருந்தான் கிடந்தான் தன் கீழ் அலற சென்றான் எனப்படுதலால். இப்போ தான் சார் பேசினார், ஜஸ்ட் சார் மார்னிங் தான் என்கிட்ட பேசினார் சார், 8:30 பேசினார் சார். 9 o'clock அவர் எங்கள் வீட்டில் காஃபி சாப்பிட்டார் சார், 9:15 செத்துட்டார் சார். இந்த நிலையாமையும் இந்த உலகம் உனக்கு சொந்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வழிபாட்டில் என்ன சொல்கிறான், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பூக்களுக்கும் சொந்தக்காரவன் இறைவன். கரெக்டு தானே? அவனுக்கு ஒரே ஒரு முளம் போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயணுன்னு வேண்டிக்கிறான். ஒரே ஒரு முளம். உலகத்திலேயே 2 லைட்டுக்கு சொந்தக்காரன். இப்போ நீங்கள் ஸ்டுடியோவில் ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா 10 லைட் இருந்தால் தான் என் மூஞ்சி தெரியும். சாதாரணமாக என் மூஞ்சை பார்க்க முடியாது, ஆனால் லைட்டு போட்டு தான் பார்க்க வைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இறைவனுக்கு பர்மனன்ட் லைட் இருக்குது, சூரியனும் சந்திரனும். அந்த லைட்டு உள்ள இறைவனுக்கு இவன் ஒரு 40 ரூபாய்க்கு டியூப்லைட் போட்டு ஆனாமூனா சொக்கநாதனுடைய மகன் ராமநாதனுடைய பேரன் ராமநாதனுக்கு தத்து எடுத்த சதாசிவம் என்கின்ற சுப்பு என்கின்ற 6 மூணு எழுதி இருக்கிற சாமியை இருட்டில் போட்டுறான். உன்ட்ட வந்து கேட்டுச்சாது 10 அடிக்கு 10 அடிக்கு ஒரு சாமி கோயிலை கட்டி, இது எங்கள் சாமி, நீ இந்த பக்கம் வராது. அது அறியாமல் இவர்கள் செய்கின்றது. இறைவன் வந்து பகுத்தா சொல்லியிருக்கான், எங்கள் தெருவில் மாரியம்மன் வரக்கூடாது, இந்த பக்கம் அது போகக்கூடாது. அப்புறம் சொல்லுவான் எங்கள் சாமி பவர்ஃபுல் சாமி. அப்போ பவர்லெஸ் சாமின்னு ஒன்று இருக்குமோ எங்கேயாவது? சார் நீங்கள் வாங்க சார், அமாவாசைக்கு வந்து நீங்கள் அந்த அங்காமலம் கும்பிடுங்க, உங்கள் காரியம்லாம் நினைக்குங்கிறான். ஏன் பௌர்ணமியில் கும்பிட்டு அது கொடுக்காதா? இது இவர்களுடைய நம்பிக்கை. தெய்வம் இதையெல்லாம் சொல்லவில்லை. தெய்வங்கிறது அன்பே தெய்வம். அன்பு தான், அன்பு தெய்வம் என்பதை யார் அறிவார் அப்படின்னு தான் சொல்கிறான்.
அதே மாதிரி ஆரறிவார் எங்கள் அண்ணனின் பெருமையை ஆரறிவார் அதன் அகலமும் நீளமும் பேர் அறியாத பெரும் சுடர் ஒன்று அதன் வேறறியாமல் விளம்புகின்றார். இறைவன் அகலமாக இருப்பான், காலை தூக்கிட்டு இருப்பான், கை கொடுப்பான், ருத்ரமாக இருக்குன்னு அவர் டெஃபனேஷன் கொடுக்கவே இல்லை. இவ்வளோ பெருசாக இருப்பார். 30 அடியில் ஆஞ்சநேயரை வச்சுட்டேன். 30 அடின்னு உனக்கு யாரா சொன்னான்? அவன் சொல்லுவான், நான் சார் வாங்க சார் எங்கள் ஊரில் 500 அடி அண்ணாந்து பார்த்தா விண்ணை தொடும். அது உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய வழிபாடு. ஆரறிவார் எங்கள் அண்ணனின் பெருமையை ஆரறிவார் அதன் அகலமும் நீளமும் பேர் அறியாத பெரும் சுடன்று. அது ஒரு சுடராக சுடர் வீசி கொண்டிருக்கு. அதுக்கு தான் வள்ளலார் சொன்னார் அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணின்னு சொல்லி. அதனால் நம்பிக்கைகளை நீங்கள் வளர்த்து கொண்டு இறைவனை குற்றஞ்சாட்டுவதும், எல்லாருக்கும் ஜனவரி 1 திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் எனக்கு யோகம் வந்துடும்னா, சரி வரக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆகிடுறான். அப்போ என்ன, அப்போ சாமி சரியில்லையா? அதான் யோகமா? அது இல்லை. அப்போ அந்த பட்டாச்சாரியாருக்கு கேன்சர் வந்துருச்சு. இங்கே இருக்கிறச்சே கேன்சர் வந்துருச்சுன்னா திருப்பதி பெருமாளை வேண்டிக்கிறான். இங்கே கேன்சரில் மாத்திரையை சாப்பிட்டு திருப்பதிக்கு போகிறான். திருப்பதி பட்டாச்சாரியாருக்கு வேண்டிக்கிட்டு அங்கேயே இருக்கிறவர் அங்கேயே இருக்க வேண்டியதானே, பெருமாள் என்னை காப்பாற்றுவார்னு அவர் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ அது உங்களுடைய நம்பிக்கையை இறைவனோடு சேர்க்காதீர்கள். இது தாண்டிய விஷயம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாத்தா வந்து இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து காலமாயிட்டாங்க. ஆனால் எங்கள் தாத்தா கிட்ட வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ போய் நான் உட்காந்து என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து ஒரு பதில் வந்து கொடுப்பார். சப்போஸ் அவருக்கு அந்த பதில் தெரியலன்னா கூட, எனக்கு இது தெரியல ஆனால் எனக்கு ஒரு 2 நாள் வந்து டைம் கொடு, நான் எப்படியாவது உனக்கு அந்த பதிலை வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த பதிலை வந்து எனக்கு சொல்லிடுவார். அதனாலே எனக்கு அவர்கிட்ட கேள்வி கேட்குற ஆர்வம் வந்து அதிகமாச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே. ஆனால் அந்த நேரம் இல்லாத நேரத்தில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நிறைய நேரம் கிடைச்சி வந்து கற்றுட்டு இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில் சொல்லக்கூடிய அந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, அதான் வந்து அந்த கூட்டு குடும்பம் இல்லை தாத்தா பேரன் அந்த மாதிரி உறவுகளுக்குள்ள நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் நிறைய பலம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் தோணுது இல்லையா? எங்களுடைய தாத்தாவையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் இந்த கூட்டு குடும்பங்கள் மூலமா வந்து இந்த பண்டிகை திருநாள் எந்த அளவுக்கு வந்து இன்னும் செழிப்பாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை. ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பொங்கல் திருநாளில் அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாள் வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நானும் வழக்கம் போல் எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்க்கறது இல்லை படம் பார்க்கறது அப்படியே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து வேறு மாதிரி உட்காந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வந்து கேள்விகள் கேட்கணும், திறந்து பேசலாம். ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து கொண்டாடுறதுக்கு என்ன எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர் வச்சு வந்து அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டாடுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்தோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு கொண்டாடுவது பூரா அர்த்தம் உள்ளதாக வைத்தார்கள். அவ்வளவுதான். அந்த அர்த்தம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் வந்து மதம் சார்பற்றது. ஆன்மீகம் அப்படிங்கிறதே வந்து டோட்டலா வந்து வேற. கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த திருநாள் பொங்கல் திருநாளும் கூட அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். நம்மளுடைய ஒரு அர்த்தத்தையும் வந்து விளக்குறதுக்காக ஒரு நாளா வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஆனா இந்த விஷயங்கள் இப்போ நீங்க சொல்லி வந்து எங்களுக்கு தெரிய வருது. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க சொல்லி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேரும். ஆனா இப்போ அந்த ஒரு லிங்க் வந்து கட் ஆயிட்டதுனால பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு பழைய விஷயங்கள் தெரியாம போயிட்டதுனால அந்த அர்த்தங்கள் தெரியாம வந்து அது மூட நம்பிக்கைகள் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து புறந்தள்ளிடுறாங்கன்னே வந்து சொல்லலாம். இதை பத்தி பேசும்போது இல்ல இதை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு 2 சீன் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒருத்தவங்க வந்து வராங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்தை சித்தப்பா அப்படின்னு போய் கட்டி பிடிச்சிக்குது. அதே விஷயம் அதே வீடு ஒரு குழந்தை இருக்கு, உள்ள வராங்க, நான் தாம்மா உன் சித்தப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படிங்களா, ஹாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தள்ளி வச்சதுனாலயோ என்னவோ நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு போய் சேராம வந்து போயிடுச்சு. அவங்க எல்லாரையும் இணைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் காணும் பொங்கல்னு ஒரு திருநாளை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ உறவுகளுடைய முக்கியத்துவமும் அவங்க மூலமா அடுத்த தலைமுறைக்கு என்னென்ன விஷயங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உறவுகளை வந்து சொல்லி வளர்க்காது குடும்ப தலைவனுடைய தவறு. அந்த வருடத்தில் முக்கியமான நாட்களுக்கு என்னாச்சும் இவன் காலேஜில் படிச்சுட்டு இருப்பான், எப்பா உனக்கு அது ஒத்து வராதுப்பா, ஏன்னா இங்கே ஏசி இருக்குது அங்கே ஏசி இல்லைன்னு சொல்லி இவனே தன் பிள்ளைகிட்ட நீ அங்கெல்லாம் வர வேண்டாம், உனக்கு அவங்க யாரையும் தெரியாதுமா. இவன் 10 திருப்பம் போயிட்டு வந்தால் தான் ஒரு பாசங்களும் நட்புகளும் வரும். ஒப்புடனே முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். சொந்தக்காரன் பாசத்தோடு ஒரு உப்பில்லாத கூட கொடுத்தாலும் அது அமிர்தமாக இருக்கும். அதனால் உறவுகள் சொந்தங்களும் பந்தங்களும் இல்லாத வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கவே முடியாது. அல்லது நம்ம புதிதாக இருப்பவர்களே சொந்தம் போன்ற பந்தங்கள்லாம் நெருங்கிடுறோம். அதனால் இந்த பண்பாடு கலாச்சாரங்களில் ஊடகங்கள் அந்த பணிகளை மிக சிறப்பாக செய்யுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ இறந்து போயிருப்பாங்க, பிணம் வந்து கொண்டு இருக்கும், அதில் ஒரு மேளம் இசைப்பார்கள், அது வந்து நம்மளுடைய கால் ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த நம்ம இரத்த நாளங்களோடு அந்த ரிதம் சம்மந்தப்பட்டது.
அது வந்து துக்கம்னு நம்ம கண்ணுக்கு தெரியும், அது ஒரு சாவு வீட்டில் அடிக்கிற பறைன்னு தெரியும் நமக்கு. ஆனால் நம்மளுடைய கையை டண்டனக்கு டண்டனக்குன்னு ஆடிக்கொண்டிருக்கும். அப்படியெல்லாம் அந்த இசைகள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக, நீயும் நாளை போகப் போகிறாய் அப்படிங்கிறத எச்சரிக்கை தான் வாழ்வியலுக்காக அந்த இசையை பறையறிவிச்சு எங்கே பார்த்தாலும் அதை எடுத்துகிட்டு போனாங்க. அதனால் ஊடகங்கள் அந்த பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கு. ஏன்னா மறந்து போன அந்த கலாச்சார பதிவுகளெல்லாம் மீட்டெடுக்கின்ற மிகப்பெரிய பணிகளை காட்சி பொருளாக ஆக்கி கொண்டிருக்கு. அதனால் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை தளர்ந்த காலங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் எல்லா ஊடகங்களும் அதை முன்னெடுத்து செல்வதனால மீண்டும் நம்மளுடைய சொந்தங்களுக்கு, ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து இட்லி சாப்பிட்டவனுக்கு கூடை பற்றி தெரியாது, பிறந்ததுலேருந்து வேறு பீஸா பர்கர் சாப்பிட்டவனுக்கு அங்கே ஊரில் சொல்கிற பணியாரம் தெரியாது. இப்போ அந்த பணியாரத்தினுடைய சிறப்புகளை வந்து நீங்கள் சமையல் குறிப்பில் சொல்லிடுறீங்க. 10 திருப்பம் தப்பாக பண்ணாலும் 11வது திருப்பம் அதை சரியாக செஞ்சிடற அந்த பெண். ஏன்னா அவருடைய அடி நாளத்தில் அந்த பண்பாடு கலாச்சாரம் இருக்குது. அது தொடுறது தான், அது தொட்டிங்கன்னா அது மீண்டும் கிளர்ந்தெழுகிறது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கலாச்சாரம் மீட்டெடுக்கப்படும், அழியாதுங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறப்போ எல்லாமே வெளிப்படுத்தல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைனா ஆனால் மறந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பொங்கல் தெரிஞ்ச விஷயம் மறந்த விஷயங்கிறத காட்டிலும் நமக்கு அந்த சந்தர்ப்பம் அமையல. இப்போ நீங்கள் வந்து காதலித்து திருமணம் செய்வதாக வைத்துக்கொள்வோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் சொந்த பந்தங்கள் உங்களை விலக்கி வைத்திருக்கு. அதே காதல் திருமணம் ஊரில் நடந்தால் என்னையா பெருசாக தப்பு பண்ணிட்டான், ஆசைப்பட்ட பொண்ணை கட்டிக்கிட்டான், நல்லா தானே வச்சு வாழ்கிறான், வாமா வா காலில் உள்ள யார் தெரியுமில்ல தாய் மாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு செய்யப்படும். அதனால் அது ஒரு அப்புறம் குழந்தை பிறந்தோன்னே என்ன மாதிரியே இருக்கான், எங்கள் தாத்தா மாதிரியே இருக்கான்னு தூக்கி கொஞ்சம் அந்த சோகங்கள் அதோட குறைஞ்சி போயிடும். இந்த சென்னை வாழ்க்கை எந்திர வாழ்க்கையில் ஏதோ ஒரு அச்ச உணர்வுகளில் மனம் விட்டு பேசாமல் எந்திரமான வாழ்க்கை. தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகள்கிட்டயே அவன் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா இவன் நைட் ஷிஃப்ட்டு போயிடுறான். காலையில் மனைவி இப்போ 2 பேர் சம்பாதித்தால் தான் பொருளாதாரம் பாதுகாக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குது. அதனால் ஆயாட்டை விட்டுட்டு போயிடுறான். ஒன்றும் இல்லை, இப்போ காட்சி ஊடகத்தில் முந்தா நாள் பார்த்தேன்னா ஒரு மருமகள் ஒரு மாமியாரே கழுத்தை பிடிச்சி அடித்து கொலை வெறியோடு தாக்குற காட்சிகளை பார்த்தேன். நம்ம ஊர்லேயும் மாமியாருக்கு மருமகளுக்கு பிடிக்காமல் இருக்கும். பிடிக்கலைன்னா அது ஒரு திமிர் பிடிச்சம்மான்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்களே ஒழிஞ்சு மாமியாரை கொலை செய்கின்ற அளவுக்கு வெறித்தனத்தை தூண்டப்பட மாட்டாங்க. ஏன்னா அடுத்த 300 மாமியார் பக்கத்து வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. சரிமா மாமியார் ஒரு டைப்புன்னு அவங்க அதை சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சிடுவாங்க. தூண்டி விடுவதில்லை, அந்த காட்சிகள் வந்து அவர்களுக்கு வெறி ஏற்றுவதில்லை. அதனால தான் சென்னை வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி மறந்ததல்ல, சந்தர்ப்பம் அமைவதில்லை. அந்த சந்தர்ப்பத்தை இதனால தான் நீங்கள் ஊடகங்களில் வாங்க சார் பொங்கல் திருவிழா ஸ்பெஷல்னு அடுத்த ஆண்டு நீங்கள் புதியுகம் சார்பாக தமிழர்களை ஒன்று கூடுங்கள்னு சொல்லி ஒரு கடற்கரை வைத்து ஒரு பொங்கல் கொண்டாடினீங்கன்னா நிச்சயமாக தன் தாயை பார்க்கக்கூடிய ஏக்கத்திலேயோ அல்லது சகோதரர்களை உறவுகளை பார்க்கக்கூடிய ஏக்கத்திலேயோ அங்கே வந்து அந்த பொங்கலை சாப்பிட்டு ஆடி பாடி கும்மி கூட்டி மகிழக்கூடிய சூழல் வரும். அதனால் அந்த பொறுப்புகள் உங்கள்கிட்ட இருக்குது, நிச்சயமாக அதை நீங்கள் செய்வீர்கள். இப்போ அதான் நான் சொன்னேன், இப்போ சமீபம் அவர்களை பார்க்கக்கூட நான் என்ன நினைக்கிறேன், எங்கள் ஊர் கிராமத்து பொண்ணுடைய அந்த தோற்றங்களை பார்க்குறேன். அப்போ எனக்கு இது வந்து நான் இப்போ வீட்டுக்கு போய் சொல்லுவேன் என் பொண்ணுகிட்ட, அது என்னம்மா அந்த பொண்ணு பாவாடை தாண்ட அப்படி சும்மா தேவதை மாதிரி இருந்துச்சுன்னொன்னா அவள் பாப்பா அவங்களுக்கு ஒரு வேலை இல்லைம்பா. ஆனால் உள் உணர்வுகள் தூண்டப்பட்டு அவள் மறுபடியும் போய் ஷாப்பிங் போக்குள்ள இப்போ போட்டுனா பார்க்கட்டாப்பாம்பா. பழக்கம் வழக்கமாகி பழக்க வழக்கமானுச்சு. நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டா தலைவலிக்கு போகணுன்னு தாத்தா சொல்லுவார். ஏன்டா தலைவலிக்கு சூடாக காஃபி சாப்பிட்றாம்மா அவர் பழக்கப்படுத்துவார். இப்போ மறுபடியும் இவனுக்கு தலைவலிக்கும். அப்போ ஒன்று இவன் தாத்தா கொஞ்சோண்டு காஃபி கிடைக்குமாம்மா. பழக்கம் வழக்கப்படுத்துவதற்குள்ளே பழக்க வழக்கமாகிடுது. அதனால் திரும்ப திரும்ப நீங்கள் பழக்கத்தை உருவாக்கினீர்களே, ஆனால் அந்த பழக்கம் நிச்சயமாக மீட்டெடுக்கப்படும். நிச்சயமாக ரொம்ப வந்து வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு இல்லாமல் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நிறைய சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு தான் தோணுது இல்லையா? ஏற்கனவே வந்து ஐயா வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு அர்த்தமும் காரண காரியங்களும் வந்து இருக்குது. அது உங்களை மாதிரியானவங்க மூலியமா வந்து மறுபடியும் வந்து வெளியில் வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து நினைக்கலாம். இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்களே வந்து உணர ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஐயா. மிக்க நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள். தமிழர்கள் வந்து மிக உன்னதமானவர்கள், உலகத்தின் ஒப்பற்ற அறிவாளிகள். நிச்சயமாக அவர்களை தொட்டிங்கன்னா போதும் தூள் பரப்பிடுவாங்க. அதனால் எனக்கு தெரிந்த என்னுடைய வாழ்வில் நான் அனுபவித்த விஷயங்களை தமிழர்களுக்கு பதிவு செய்து மீண்டும் ஒரு புதிய பதிவாக செய்வதற்கு ஊடகத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வாழ்க வளர்க. மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.
நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது வந்து ஒரு பண்டிகையா மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை வந்து வருடா வருடம் நம்மளுக்கு வந்து நினைவு கூடுற ஒரு விஷயமாவும் மாறிட்டு இருக்கு இல்லையா? நிச்சயமா அந்த சரியான வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன். நினைவு கூர்ற மாதிரி மட்டும் இருந்துச்சு அப்படின்னு இல்லாம மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவசியமா சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள்லாம் யாரும் நம்ம மறக்காம ஆனா கொண்டாடுறதுக்கும் மறக்காம ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு ஃபுல்லா கொண்டாடலாம், அது முறையா கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இன்னைக்கு நம்மளோட நேரம் வந்து ரொம்ப குறிப்பிட்ட நேரமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உபயோகமா செலவாச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. இதே மாதிரி நாளைக்கு மறுபடியும் 7 மணிக்கு வேற ஒரு டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று வித் வருண் அண்ட் சௌமியா.